பாலச்சந்திர சார் அவர்களுக்கும், கமல் சார் அவர்களுக்கும், வியட்நாமியோட சுந்தரம் சார் அவர்களுக்கும், திரையுலகத்தை சேர்ந்த பெரியவர்களுக்கும், நண்பர்களுக்கும், விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும், ரசிகர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் மாலினி, நான் இதை சொல்லி ஆகணும். இந்த டீம், இந்த க்ரூ அப்புறம் அவ்வளோ அழகு. நான் அதை வந்து நிறையா சொல்லிட்டேன் படத்தில். பட் இந்த மாலினி வேறு மாதிரி இருக்காங்க பார்க்குறக்கு. பட் அந்த மாலினிங்க சொல்லியான்னு பார்த்தேன். ஜோ சொல்கிறத விட மாலினி நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன். அது சந்தோஷமாக இருந்தது. இந்த படம் ஆரம்பித்த நாட்கள்லேருந்து எனக்கு தெரியும் இது ஆரம்பிக்க போது இப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். இப்போ கூட சொல்லிட்டு இருந்தாங்க, மனோஜ் பிள்ளை வந்து ஒரு சினிமாவில் யூஸ்வலாக நாங்கள் 30 ஷார்ட்ஸ் எடுப்போம். ஒரு நாளைக்கு 30 to 40 ஷார்ட்ஸுங்கிறது ஆவரேஜாக எடுத்துகிட்டு இருப்போம். பட் இவங்க வந்து ஒரு நாளைக்கு 100 ஷார்ட்ஸு 120 ஷார்ட்ஸ் வரைக்கும் ஒரு நாளைக்கு எடுத்து முடிப்பாங்களாம். மனோஜ் பிள்ளைக்கு வந்து வாழ்த்துக்கள். அவ்வளோ நல்லா இருந்தது ஃப்ரேம். 42 டேஸில் ஒரு படம் எடுத்து முடிக்கிறாங்கன்னா வந்து அது சாதாரண விஷயமே இல்லை. அண்டு மொத்தமாக எல்லாமே நீங்கள் டீசர் பார்க்கும்போது, சாங் பார்க்கும்போது வந்து அந்த அவ்வளோ ஃப்ரெஷ்னஸ் இருந்தது. ஸோ ஐம் ஷுர் படம் வந்து தானாகவே ஒரு முக்கியமான ஒரு பதிவு வந்து செய்ய போகுது. உங்கள் படங்கள் வந்து எனக்கு வாழ்வே மாயம், பில்லெல்லாம் மறக்கவே முடியாது. ஸோ மறுபடியும் அந்த ஃப்ளாஷ்லாம் அப்படியே முன்னாடி வந்துட்டு போகுது. டைரக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு உடனே அது ரொம்ப பெருமையாக வந்து ஷேர் பண்ணது வந்து ராஜ்குமார் சார் தான். இந்த மாதிரி ஃபிலிம் பண்ணுறோம், இந்த மாதிரி டைரக்ட் பண்ண போகிறாங்க சொல்லும் போது வாம் சொன்னோம். ஒரு ஸ்டேஜும் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. சுரேஷ் பாலாஜி சார் தெரியும். ஸோ இந்த படம் இந்த ஸ்டேஜில் இன்றைக்கி ஒரு ஆடியோ லான்ச்சில் இன்றைக்கி வந்து நான் நிற்கும் போது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். சுஹாசினி மேம் சொன்ன மாதிரி, ராதிகா சொன்ன மாதிரி நிச்சயமாக வந்து ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. ஒரு 3 வருஷமாக கூட சொல்லலாம். ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் படம் பார்த்துட்டு வெளியில் போனால் வந்து அதுக்குள்ளே நம்ம என்ன என்டர்டெயின் பண்ணுறோம், அதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறதான் நிறைய படங்களில் பார்த்துட்ருக்குறோம். நான் என்னையும் நான் சேர்த்துக்கிறேன். பதிவு செய்கிற படங்கள், ஒரு படம் பார்த்துட்டு வெளியே போகும்போதும் அது வீட்டுக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறம் கூட எவ்வளோ படங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம், எவ்வளோ மெசேஜ் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம், இல்லாட்டி எவ்வளோ அது ஒரு ஹியூமன் ஸ்டோரி எவ்வளோ ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னா வந்து ஒரு சில படங்கள் கைவிட்டு எண்ணிடலாம். ஸோ அந்த இம்பேலன்ஸ் நிச்சயமாக இருக்குது. ராதிகா சொன்ன மாதிரி நிறையா டாஸ்மார்க் இருக்குது, நிறையா கிண்டல் கேலி தான் வந்து அதிகமாக இருக்குது. பெருமை பண்ண சொல்லிக்கிற மாதிரி நாங்கள் தமிழ் இந்த மாதிரி படங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்தா யோசிச்சு ஒரு 2-3 படங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது. மற்ற லாங்குவேஜ் பீப்புள் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அது சின்ன ஒரு வறட்சி தெரியுது அப்படின்னு தான் நான் சொல்லணும். அது நிச்சயமாக மாறணும். எல்லா இடத்துலையும் இண்டஸ்ட்ரியும் இருக்கிற மாதிரி வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் நிச்சயமாக ரொம்ப நாளாக வந்து அந்த வறட்சி இருந்துகிட்டே தான் இருக்குது. டிபி ராஜலட்சுமி அம்மா ஆரம்பித்து பானுமதி அம்மா, இப்போது விஜய் நிர்மலா மேமோட சன் இங்கே இருக்கிறாங்க. ஸோ விமன் டைரக்டர்ஸுங்கிறது வந்து நம்ம இண்டஸ்ட்ரியை ரொம்பவே வறட்சியாக தான் இருந்துகிட்ருக்கு. ஐ திங்க் பர்சனலி நிச்சயமாக வந்து டிரெக்ஷன் வேலைங்கிறது வந்து ஒரு மல்டி டாஸ்கிங் வேலை. ஒரே டைமில் வந்து பல விஷயங்கள் வந்து ஞாபகம் வச்சுட்டு இருக்கணும், பல விஷயங்கள் டிசிஷன் எடுத்தாகணும், உடனுடனே பண்ணி ஆகணும். ஐ திங்க் பர்சனல் லைஃப்பில் வந்து ஐவ் சீன் விமன் ரியலி டூயிங் தட் வெல். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இண்டஸ்ட்ரியில் ஏன் அது இல்லை அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு கேள்விக்குறியா இருந்தே இருக்குது. நான் நேம் சேர்த்து எல்லாருமே அதை என்கரேஜ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு விஷயம் வர்றதுக்கு எல்லாருக்குமே மறுபடியும் ப்ரூவ் பண்ண விஷயம்னு பார்த்தா அவதார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஜேம்ஸ் கேமரூன் தான் பண்ண போகிறாரு. ஒரு கற்பனையான படம் வந்து எல்லாத்துலேயுமே பேசப்பட்டது, அவ்வளோ ரெவென்யூ அதுலாம் பேசிட்டு வந்துட்டு ஆஸ்கார்னு வரும்போது இதுதான் தள்ளி போகுது எல்லாமே இப்படி ஒரு புதுசாக ஒரு உலகத்தையே கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஹர்ட் லாக்கர் அப்படின்னு அவரோட மனைவியே பண்ண ஃபில்ம் 6 ஆஸ்காருக்கு மேலே வாங்கிச்சுன்னு நினைக்கிறேன். அது எடுத்துகிட்டு போச்சு. அது ஒரு ஹியூமன் ஸ்டோரி. ஒரு ஈரானில் நடக்கிற ஒரு குண்டு வெடிக்கிற இடத்துல வந்து அதை பாதுகாக்கிற ஒருத்தரோட வாழ்க்கையும் வெடிகளும் பிரச்சனைகளுக்கு நடுவுமே வாழ்க்கை நடத்தியிருக்கிற ஈரானியரோட வாழ்க்கையை பற்றின ஒரு ஹியூமன் ஸ்டோரி தான் வந்து அவ்வளோ அவார்ட்ஸையும் வந்து வின் பண்ணிட்டு போச்சு. ஸோ ஹியூமன் ஸ்டோரி சொல்கிறது அந்த வழிகளை வந்து ஆண்களை விட பெண்களுக்கு இன்னும் அதிகமாக தெரியும். அவங்க சொன்னால் ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஃபில்ம் தான் இது, ரொம்ப முக்கியமான ஃபில்ம். ஸோ ஸ்ரீபிரியா மேமோட மறுபடியும் அவங்களோட வருகை வந்து நான் சந்தோஷமாக நான் பார்க்குறேன். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து ஒரு பெரிய ஒரு பழியே இருக்குது. இன்ஃபேக்ட் அது நான் இது எவ்வளோ பர்சனலாக எவ்வளோ ஓப்பனாக அது சொல்ல முடியும் அப்படின்னு தெரியல. என்னோட டாட்டரோட ஜென்ரேஷனில் இந்தியாவில் நம்ம எப்படி இருக்க போகிறோம், பெண்கள் எப்படி இருக்க போகிறாங்க, ஹவ் வில் மை டாட்டர் பி ஹியர் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு பயம் வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. அது நிச்சயமாக உண்மை. இன்றைக்கி பேப்பரில் கூட மார்னிங் பார்க்கும்போது அசாம் ரேப் ஃபெஸ்டிவல் அப்படின்ட்டு ஒரு அமெரிக்கன் லீடிங் மேகசின் வந்து எழுதியிருக்காங்க. அது எல்லாமே உண்மை நினச்சிட்டு இருக்காங்க. இந்தியாவில்
ஒரு ரேப் ஃபெஸ்டிவல் நடக்குது அப்படின்னு ஒரு அமெரிக்கன் பத்திரிகை வந்து எழுதியிருக்காங்க. அதை நிறைய பேர் உண்மை நினச்சிட்டு ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வந்து இந்தியாவுக்கு போகாதீங்க அப்படின்னு எழுதிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் மோகன் ராம் சொன்ன மாதிரி வந்து சினிமாவில் என்ன நடக்குதோ அது வந்து நிச்சயமாக சொசைட்டியில் வந்து பாதிக்குது. சொசைட்டியில் நம்ம என்ன கற்றுக்குறோமோ அதை நிச்சயமாக நம்ம சினிமாவில் எடுக்கிறோம். பட் இங்கே ஒரு இன்ஸ்பைரிங் விஷயங்கள் நடக்கிறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஒரு விஷுவல் மீடியமில் சொல்கிறது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த மீடியமை பயன்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் இப்போ வர்றது ரொம்ப அவசியம் அப்படின்னு நினைக்கிறேன். ரெஜிஸ்டோரியா ஆங்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி நம்ம வந்து மறுபடியும் பின்னாடி போய் தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு புதுமை பெண் பற்றி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அச்சமலை யோசிக்க வேண்டியதாக இருக்குது. மறுபடியும் மனதில் உறுதி வேண்டும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி அவ்வளோ படங்கள் வந்து ரொம்ப நாளாயிடுச்சு. ஸோ இந்த ஃபில்ம் நிச்சயமாக ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தணும், பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும். நிறையா ஃபீமேல் ஓரியன்ட் ஃபில்ம்ஸ் வரணும், ஒரு அழகான பேலன்ஸ் வரணும். தமிழ் சினிமாவில் நிறைய டெக்னீஷியன்ஸும் வந்து பெண்கள் வரணும் அப்படிங்கிறது பெரிய ஒரு ஆவலாகவும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நான் காத்துட்ருக்கேன். ஸோ அதுக்கு இந்த ஃபில்ம் நிச்சயமாக எல்லாரும் பார்த்து என்கரேஜ் பண்ணுங்கள். we need a lot of change happening in our film industry too. ரவுத்ரம் பழகு அதுதான் நான் சொல்ல நினச்சேன். ரெஜிஸ்டரி ஆங்கர் சொல்லும் போது பெண்களுக்கு நிச்சயமாக வந்து இந்த ஃபில்ம் ஐம் ஷோர் வில் மேக் அ சேஞ்ச்னு நான் நம்புகிறேன். ஆல் தி பெஸ்ட். ஸோ ஆல் தி பெஸ்ட் யூ. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், அனைவருக்கும் வணக்கம். உட்காந்து அங்கே சீட்டில் உட்காந்துருக்கும் போதே I have been thinking of the first film, அவளொரு தொடர்கதை, which I have done and which I have introduced Sri Priya there. நான் கூட ஒரு இது செக் பண்ணிட்டேன், இதுதான் என் ஃபஸ்ட்டு ஃபிலிமில் தானே பண்ணேன், இல்லை வேறு அப்படின்னு கேட்டேன். ஷீ செட் சைமல்டேனியஸாக ஒரு படம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம படம் ஃபஸ்ட்டு வந்து எடுத்துன்னு நினைக்கிறேன் நான். ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ராதர் ஐ வாஸ் லக்கி டு ஹேவ் ஹர் as my first introduction. இப்போ அந்த நாளை பார்த்துட்டு அது 33 years or 34 years இருக்கும்னு நினைக்கிறேன். 30 சரி, அவங்க கரெக்டாக சொல்லிடுவாங்க, எனக்கு ஒன்றும் ஞாபகம் இருக்காது. அதுக்கப்புறம் இன்னைக்கு உட்காந்து பார்க்கும்போது எனக்கு வேறு எதுவுமே தோணலை. எந்த அளவுக்கு ஸ்ரீபிரியா வளர்ந்துருக்காங்கிறத பார்க்குறேன் நான். இவ்வளோ பெரிய படத்தை ஸ்ரீபிரியா டைரக்ட் பண்ணுறான்னு பார்க்கும்போது எனக்கு ட்ரெய்லரை பார்த்த உடனே என்ன இப்படியெல்லாம் பண்ணியிருக்கல ஸ்ரீபிரியா. இன்னொன்று அந்த படத்தை பார்க்கும்போதெல்லாம் நான் அவளுக்கு சொல்லி கொடுத்தது வராது, இன்னும் ஒன் மோர்னு நான் சொன்னது அதெல்லாம் ஞாபகம் வருது. But she has been a very keen observer. அதில் 2 நியூசன்ஸ் as far as ஸ்ரீபிரியா இஸ் கன்சர்ன்ட். ஒரு நியூசன்ஸ் டைரக்டர் கேபி, இன்னொரு நியூசன்ஸ் வந்து கமலஹாசன். என்னத்தினால நியூசன்ஸ்னு சொன்னோம்னா அவ்வளோ பெரிய ஆக்டர் ஆகிட்டான். அதுக்குள்ளே அவ்வளோ பெரிய ஆக்டரோடு இவங்க நடிக்கணும். ஸோ அவனுக்கு மேட்ச் பண்ணணும். எப்படி மேட்ச் பண்ணுறது? அதனால் 2 நியூஸையும் அவன் மீட் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதை வச்சு பார்க்கும்போது தான் எப்படி 40 வருஷம் 38 வருஷமாக முன்னுக்கு வந்தது. என்னால் அப்புறம் பிரமிப்பாக பார்க்குறேன். என்ன சொல்ல போனால் கமலஹாசன் வந்து விஸ்வரூபம் எடுத்தேன்னா இவன் ஒரு சின்ன விஸ்வரூபம் எடுத்துருவான்னு நினைக்கிறேன் நான் இந்த படத்தில். அதாவது முதல்ல அந்த ஒரு படம் பண்ணி உடனே இம்மீடியட்டாக அதே தெலுங்குலேயும் பண்ணேன். நான் தெலுங்கில் வேற ஒரு ப்ரொடியூசர் பண்ண போது இந்த பர்டிகுலர் ரோல் ஸ்ரீபிரியாவே பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். 2 பேர் பண்ணணும்னு நினச்சேன். ஒன்று ஸ்ரீபிரியாவும் பண்ணணும், இன்னொருத்தர் யாரோ பண்ணணும்னு நினச்சேன். அதே மாதிரி ஸ்ரீபிரியா பண்ணிச்சேன். ஆனால் அந்த முதல் படம் எடுக்கும்போது அதில் என்ன முடிவு பண்ணணும்னா நானும் ப்ரொடியூசரும் அரங்கநல்லும் இந்த படத்தில் யாருமே ஒரு படத்தில் கூட தலையாட்டிருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நடிகர் நடிகைகளை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய மோட்டோ. அப்புறம் பார்த்து எல்லாரும் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வந்துட்டோம், ஒவ்வொருத்தராக ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வந்துட்டோம். இந்த விகட கபின்னு ஒரு ரோல் வருது, அந்த ரோலுக்கு யாரை போடுறது? எத்தனையோ பேரை பார்த்துட்டேன், முடியல, வேற வழி இல்லை. கமலஹாசன்
ரோட்டில் போயிட்டுருக்காரு, நடந்து போயிட்டுருக்காரு. நானும் அரங்கமல்லும் அம்பாசிடர் காரில் வந்துட்டுருக்கோம். சார் 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 கமல்ஹாசன் போகிறான், நிறுத்த வண்டி. கமல்ஹாசன் வண்டியில் ஏறிக்கோன்னு வண்டியில் ஏறிட்டார். எங்கே சார் போகிறோன்னு கேட்டான். நம்ம அரங்கநாள் ஆஃபீஸுக்கு போகிறோம்னு சொன்னேன். அரங்கநாள் ஆஃபீஸுக்கு போனோம். ஒன்று ஒரு படத்தில் நடிக்கிறியா அப்படின்னு கேட்டேன். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன். வேறு எதுவும் சொன்னார், எதுவும் படம் சொன்னார், ஞாபகம் இல்லை. இந்த படத்தில் பண்ணுறியான்னு கேட்டேன். ஒரு நல்ல ரோலு, அது ஒன்றை விட வேறு யாரும் பண்ணிட முடியாதுங்கிற ஒரு பயம் வந்துடுச்சு எனக்கு. எல்லாரையும் நியூஸ் ஃபேஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணால் கூட அந்த ரோலை ஒன்றால் தான் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் நீ பண்ணணும் அப்படின்னு கேட்டு கமல்ஹாசன் மட்டும் அதில் எக்ஸப்ஷன். மற்றவங்க எல்லாரும் புதுசு, அத்தனை பேரும் சக்ஸஸ்ஃபுல்லானாங்க. அதில் நடித்த சின்ன பையன் ஒருத்தன், அவன் கூட மிகப்பெரிய சக்ஸஸ் ஆனான். ஸோ அதெல்லாம் தான் நினைவுக்கு வரும்போது, இந்த படத்தை பார்க்கும்போது, மாரணி 22 பாளையங்கோட்டை பார்க்கும்போது, இந்த ஸ்ரீபிரியா இந்த படத்தை எடுக்கிற எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த படத்தை எடுப்பாங்க. ஸ்ரீபிரியா என்னாலேயே முடியுமான்னு இப்போ நினச்சி பார்க்குறேன். பயமாக இருக்குது, எனக்கே பயமாக இருக்குது. ஆனால் அந்த படத்தை, ஏன்னா அது ரொம்ப சூப்பர் ஹிட்டாக போன ஒரு மலையாள படம் அது. பட் அந்த இஷ்யூ வேறு, ரொம்ப ஒரு நல்ல இஷ்யூ, கரண்ட் இஷ்யூ வேறு. கரண்ட் இஷ்யூவாக இருக்கும்போது அதை எடுத்து சொல்கிறதுக்கு தைரியம் வேணும், தில்லு வேணும் முதல்ல. ஏன்னா பல ட்ரபிள் வரும், பல கேஸ்கள் வரும், யாராவது கேஸ் போடுவான், அவன்மா இதுமா ஏதாவது பண்ணுவாங்க, சரியாக வர விட மாட்டாங்களா. அதனால் அது அந்த பயம் வேறு இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஸ்ரீபிரியாவை நான் கங்க்ராச்சுலேட் ஹர் ஃபார் வாலண்டியரிங் டு டேக் திஸ் ஃபில்ம். நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன், அந்த படத்தை நான் பார்த்ததில்லை. பட் இப்போ நீங்கள் காட்டின அந்த ட்ரெய்லரை பார்த்தேன், சாங்ஸை பார்த்தேன். சாங்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, ரொம்ப பிரமாதமாக. மை கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி மியூசிக் டைரக்டர். அண்ட் அதே மாதிரி நான் முத்துக்குமார் ஹேஸ் கம் அவுட் வித் பியூட்டிஃபுல் லிரிக்ஸ். எல்லாத்தையும் விடுங்க, முதல்ல அதில் பாராட்டப்பட வேண்டிய விஷயம், லிரிக்ஸ் காதில் கேட்டுதுயா. லிரிக்ஸ் காதில் அழகாக கேட்டுது. வேற எந்த படத்துலையும் எனக்கு நான் கேட்டதில்லை. எந்த படத்துலையும் இன்னைக்கு என்னால் கேட்க முடியல. என்ன வார்த்தை சொல்கிறவனுக்கும் அது சார் அது தெரியாது சார், யாருக்குமே தெரியாமலே பாட்டுகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ பட் எல்லா வார்த்தையும், அதுக்காக நான் கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன், மியூசிக் டைரக்டரையும் கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன். இந்த படம் ரொம்ப அற்புதமாக வரும்னு தோன்றது எனக்கு. ஹிந்தியில் வேறு எடுக்கிறீங்க, நீங்களே எடுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களே ரைட் வெரி குட். ரெண்டுலேயுமே மிகப்பெரிய வெற்றி வரணும், சக்ஸஸ் வரணும். நான் வாழ்த்துறேன். வித் ஆல் மை vocabulary at my command, I wish you good luck. வேறு என்ன, எனக்கு ஒரே ஒரு சின்ன விஷயந்தான். இப்போ நாங்கள்லாம் இப்போ படம் எடுத்திருக்கேன். நானும் நிறைய விமன் சென்ட்ரிக் படங்கள்லாம் எடுத்திருக்கேன் நிறையா. சிவாஜினி கூட சொன்னாங்க, விமன் சென்ட்ரிக் படங்களில் எடுக்கிறதுக்கு பாலச்சந்திரதாங்கிற மாதிரி ஒரு பேர் வந்தது. அது மாதிரி விமன் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது, இப்போ நீங்கள் ஆரம்பிச்சுட்டீங்க, எங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க போல இருக்கு. அதனால் நீங்கள்லாம் இப்போ விமன் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டு எங்களை போய் ஆம்பளைகளுக்கு இடம் கொடுக்காம போயிடுங்களோன்னு கவலையாக இருக்குது. ஒன்று வேணால் பண்ணிக்கலாம், நீங்கள் மென் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் எடுங்க, நாங்கள் விமன் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் நாங்கள் எடுக்கிறோம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோம்னா சௌரியமாக 2 பேரும் போச்சுக்கலாம். ஸோ I wish the film a very great success, and I thank the ஸ்ரீபிரியா. சாதாரணமாக கொஞ்சம் வெளியில் போகிறது கஷ்டமாக இருக்குது, வெளியில் வர முடியறதில்லை இப்போ தான். பட் ஸ்ரீபிரியா ஃபோன் பண்ணி நீங்கள் வரணும், அவசியம் வரணும் அப்படின்னு சொன்னோடனே, இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விட்டேன் நான். ஸ்ரீபிரியா தமிழில் 100 படம் எடுத்தாங்க.
காதோடு தான் நான் பேசுவேன்னு ஒரு படம். அதில் வந்து செவிட்டு பொண்ணாக வந்து ஆக்ட் பண்ணிட்டு அந்த படத்தை என்கிட்ட போட்டு காட்டினாங்க. அந்த படத்தை பார்த்துட்டு நான் ரொம்ப அசந்து போனேன். இப்படி படம் எடுத்திருக்காள், என்ன தைரியமாக எடுத்திருக்கா ஸ்ரீபிரியா அப்படின்ட்டு. அதை என்ன பண்ணேன், எனக்கு அது அப்படியே அதை கம்ப்ளீட்டாக டோட்டலி வேறவா பண்ணணும் அதை அப்படின்னு நினச்சிட்டு இவங்ககிட்டேருந்து ரைட்ஸ் வாங்கினேன். இவங்ககிட்டேருந்து ரைட்ஸ் வாங்கி தெலுங்கில் நான் எடுத்தேன். அந்த படத்தை சரிதாவை போட்டு எடுத்தேன். ஆமாம், கோகிலம்மான்னு பேர் இந்த படத்துக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து அந்த படம். அதனால் இப்போ எங்கிட்ட குட்டு வாங்கின்னு சொல்கிறது குட்டலை, நிஜமாகவே குட்டலை சார். அது சும்மா சொல்லுவாங்க, அவர் மோதிர கையால் குட்டு வாங்குங்கன்னு. ஏதோ மோதிர கையோ என்ன கையோ குட்டு வாங்கலை. இருந்தால் கூட அப்போ நடுவு எத்தனை டேக்கு சரி வா அப்படின்னு சொல்கிறது தானே. அதெல்லாம் அந்த கருத்துற பழக்கம். ஏன்னா அந்த கமாண்ட் இருந்ததுனால அந்த வேலையில் நாங்களாம் பிழைச்சோம். அந்த கமாண்ட் எங்களுக்கு இருந்து இப்போ அந்த டைரக்டர்ஸுக்கெல்லாம் இருக்காங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது. சரி சாரி, இல்லை டைரக்டர்ஸுக்கு அந்த இது வருமாங்கிறது நாங்கள் சொன்னால் அவங்க கேட்பாங்க கரெக்டாக. மூஞ்சி தூக்கி வச்சுக்க மாட்டாங்க, அழுதுருவாங்க. போனோன்னா சரி என்ன அப்புறம் அடுத்த வேறு ஷார்ட் வச்சுக்கிறேன், அப்புறம் இந்த ஷார்ட் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி பாருங்க, ஒரு ஸ்ட்ரேஞ்ச் எக்ஸ்பீரியன்ஸ். அவளூர் சொல்கிறதில்லை அந்த சீன் உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சுஜாதா ஒரு சீனில் ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் சொல்ல வேண்டிய ஆக்ஷன் வரும்போது சுஜாதா திருப்பி சொல்கிறேன், ஐம் நாட் கெட்டிங் தி ரிசல்ட் அப்படின்னு சொல்லி நான் வந்து சரி பீங்க லேடி திட்ட மாட்டேன். இப்போ கமலை திட்டுற மாதிரி நான் திட்ட மாட்டேன் இல்லையா. பட் அந்த 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 பிள்ளைங்க ஆங்கர் வருது பாருங்க, அந்த ஆங்கரை பார்த்தோன்னே பயந்து விக்கி அழ ஆரம்பிச்சிட்டா. நான் தலையில் இப்படி கை வச்சு வந்தான். என்ன பண்ண, கொஞ்சம் போட்டு ஃபேன் ஆன் பண்ணுப்பா. சரி அடுத்த ஷார்ட்டை அரேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் எடுத்துக்கிறேன் இந்த ஷார்ட்டை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்ட்ரேஞ்சலி இது நான் தெலுங்கில் எடுக்கும்போது ஜெயபிரதா அதே சீன். ஜெயபிரதா இப்போ நீ அதே ரோல் தான் பண்ணேன், ஸ்ரீபிரியா அதே ரோல் பண்ணேன். அதே இடம் அதே சீனு ஜெயபிரதாவுக்கு சொல்லி 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 பார்த்தேன், வரல. அவளுக்கு மறுபடியும் அதே மாதிரி கோச்சிக்கிட்டேன். அழ வைக்கணுங்கிறதுக்காக இல்லை, அவளும் விக்கி அழுதா அந்த சீனில். அது ரொம்ப ஒரு ஸ்டேஜ் கோயின்சிடென்ட்டாக தோணுச்சு எனக்கு. அது அஃப்கோர்ஸ் ஐ வாண்டட் டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸஸ் பிகாஸ் அதெல்லாம் க்ரீன் இன் மை மெமரி. அதனால தான் அவங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதனால் ஸோ காட் பிளஸ் யூ. அப்புறம் மிஸ்டர் சேதுபதி, good luck for you, sir. Good luck for you as a producer. Good luck for you as the director of the movie. இந்த படம் பெரிய ஹிட் ஆகும், டெஃபினட்டாக ஆகும். அண்டு ஷார்ட்ஸ் எல்லாம் கூட பார்த்தேன். அண்ட் தி கேமரா ஒர்க் இஸ் எக்ஸலண்ட், எக்ஸ்ட்ராடினரி, வெரி குட். ரொம்ப நல்லாயிருக்கு, கேமரா ஒர்க்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஐ விஷ் யூ லக், குட் லக். தேங்க்யூ. மாலினிக்கு வாழ்த்துக்கள், ஸ்ரீபிரியா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். எங்கள் ஐயா நினைவு கூர்ந்து சொன்ன அந்த நிகழ்வுகள் எல்லாம் எனக்கும் ஞாபகம் இருக்கிறது. அவர் சொன்ன மாதிரி அவங்க அழமாட்டாங்க, எனக்கு தெரியும். கல்லொளி மங்கான் நான், கல்லொளி மங்காள் அவங்க. என்ன திட்டினாலும் நான் அழமாட்டேன், ஏன்னா தப்புக்கு தானே திட்டுறாங்கங்கிறதுனால நான் அழாமல் இருந்துடுவேன். பட்டு எங்கள் இயக்குனர் சிகரம் அவர்களுக்கு இதயம் பலவீனமாவதற்கு நாங்களெல்லாம் கூட கொஞ்சம் காரணமாக இருந்திருப்போம். ஏன்னா அவ்வளோ படுத்தல் ஒரு டைரக்டருக்கு. அதனாலே ரொம்ப நாள் டைரக்டர் ஆகாமல் இருந்தேன் நான். இவர் படுற பாடெல்லாம் பாட்டுட்டு ஆசை வந்து டைரக்டர் ஆகணுன்ட்டு தான் நான் வந்தேன். நல்ல அறிவுரை கொடுத்து, வேண்டாம் ஆட்டோ ரிக்ஷாவில் வருவ ஸ்டூடியோவுக்கு, என்னத்துக்கு நீ நடிகனார், உனக்கு அது வரணும்னு சொல்லி கொடுத்தாரு. சரி வந்துடும் போல் இருக்குன்னு நம்பி செஞ்சேன், வந்துக்கிட்டு இருக்கு, நீ வரலாம். பல பேருக்கு வித்துட்டவர் அவர்.
நான் தான் இன்னைக்கு பாம்பேயில் ஒரு விழாவில் சொல்லும்போது எல்லாரும் தவறாக சொல்லிகிட்டு இருக்காங்க, மிஸ்டர் பாலச்சந்தர் டிஸ்கவர்ட் மீ அப்படின்னு. அட் மோமெண்ட்ஸ் ஐ ஸ்ட்ராங்லி ஃபீல் ஹி இன்வென்டட் மீன்னு சொல்வேன் நான். ஏன்னா எங்களுக்கே தெரியாது அந்த வயது அப்படி. ஸ்ரீபிரியா அவர்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி ஏதோ நடக்குது, போகிறவர்களும் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அவர் தான் அது எங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருப்பதை உணர்ந்து எங்களுக்கு உணர்த்தியவர். அது புரியறதுக்கே எங்களுக்கு 10 வருஷம் ஆச்சு. அதுக்குள்ளே இன்கம் டேக்ஸ் கட்டுறது அதெல்லாம் ஆயிடுச்சு. அவர் எவ்வளோ பெரிய சாதனையாளர் என்பது இங்கே நாங்கள் ஸ்ரீபிரியாவை பார்க்கும்போது எனக்கு என்னுடைய படத்தை பார்க்கும்போது இதுக்கு நிறையா எதிர்ப்புகள் வரும். இருந்தாலும் தைரியமாக செஞ்சுருக்கீங்கன்னு என்ன திரும்பி பார்த்தாங்க பயத்தோட. ஏன்னா இவர் படம் மாதிரி எதுவும் ஆகிடக்கூடாதுங்கிற பயம் அவங்களுக்கு. அதெல்லாம் ஆகாது. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் என்ன படம் சொல்ல போகிறீங்கிற எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால ஆகாதுன்னு தைரியமாக சொல்கிறேன். இல்லைன்னா சொல்ல முடியாது நம்ம ஊரில். இதில் மற்றவங்கெல்லாம் இங்கே ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்க, மியூசிக் பார்த்துருக்கீங்க, கேட்டிருக்கீங்க. அதனால் இவங்க சொல்கிறதுக்கு வழிமொழிகிறீங்க. நான் எதையுமே பார்க்காம லேட்டாக வந்தேன். பள்ளிக்கூடத்துக்கே அப்படி தான் போவேன். இன்னைக்கு மன்னிக்க வேண்டுகிறேன். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் நான் லேட்டாக வருவேன்னு. அதனால் அவை என்னை மன்னிக்கும் என்று நம்புகிறேன். இதில் இருக்கக்கூடியவர்களின் திறமையை, இதில் நடிச்சிருக்கிறவங்க இதெல்லாம் தேர்ந்து எடுக்கும் திறன் ஸ்ரீபிரியா அவர்களுக்கு உள்ளது. ஒரு கதாநாயகின் போது சும்மா ஒரு டான்சிங் டால் ஒன்றும் தெரியாது அப்படின்னு ஒரு காலத்தில் நினைத்து கொண்டிருந்தார்கள். அந்த மாதிரியும் நடிப்பாங்க அவங்க. அதான் ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருப்பாங்க அங்கே. பட் எல்லாத்தையும் கவனிப்பாங்க. அதான் நான் கவிதை எழுதுறத பார்த்து அவங்க கவிதை எழுதினேன்லாம் சொல்கிறாங்க. அது எழுதுறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ரொம்ப நாள் கழித்து அது பர்ஃபெக்ட் பண்ணிட்டு தான் எங்கிட்டலாம் சொல்லுவாங்க. வெரி டேலண்டட் ஃபேமிலி அது. அவங்க ரொம்ப யதார்த்தமாக ஏதோ நானும் கொஞ்சம் டான்ஸ் ஆடுவேன்னாங்க. அது பெரும் கலைஞர்கள் நிறைந்த குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் அவங்க. தாய் தகப்பன் இருவருமே பெருந்திறமையாளர்கள். அந்த மாதிரி இருக்க குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் பணிவாக தன்னுடைய திறமையை பற்றி சொல்ல மாட்டாங்க. நான் சொல்லுகிறேன், இயக்குனராவதற்கான தகுதிகளை வெகு வருடங்கள் முன்பாகவே பெற்றுவிட்டவர் ஸ்ரீபிரியா அவர்கள். அவர்களுடைய இந்த படம் வெற்றி பெறும் என்பதை நான் படம் பார்த்துட்டு சொல்கிறேன்லாம் சொல்ல மாட்டேன். இத்தனை பேர் சொல்லியிருக்காங்க. நான் வெற்றி பெறுவேங்கிறதையே அழுத்தி சொன்னார். நான் நம்புறதுக்கு முன்னாடி அவரே சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக வழிமொழியலாம். நான் ஒரு ஃப்ரேம் கூட பார்க்கல, இப்படி திரும்பி பார்த்தது தான் இந்த ஃப்ரேமை. கண்டிப்பாக சொல்லலாம். இவ்வளவு பேருடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு இருக்கிறது. என்னுடைய வாழ்த்துக்களும் அதில் கண்டிப்பாக சேரும். நல்லவர்கள் உங்களை சுற்றி இருக்கிறார்கள், வல்லவர்களும் உங்களை சுற்றி இருக்கிறார்கள். ஜெயபாரதி அவர்களுடைய பிள்ளை, அவரும் கலை குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவருக்கும் எல்லா வெற்றியும் வந்து சேர எனது வாழ்த்துக்கள். கதாநாயகிக்கும் முக்கியமாக இந்த விழாவின் நாயகர்களான இசையமைப்பாளர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். அதுக்காக சொல்லுங்க, அது சொல்லணும், நீங்க கை தட்டுவீங்க தெரியும். இருந்தாலும் இந்த விழாவின் நாயகர்கள் அவர்கள்தான். இந்த பானைச்சோற்றுக்கு முதற் பதமாக அவர்களுடைய இசைதான் வெளியே வந்திருக்கிறது. அது பாராட்டு பெறுகிறது என்றால் படமும் கண்டிப்பாக பாராட்டு பெறும் என்பதற்கு ஒரு முன்னறிவிப்பாக இருக்கும் என்று நம்புகிறேன். சாரி, நரேஷ் அவர்களுக்கும் நான் பார்த்தேன். பட் அவரும் கலை குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவருக்கும் என் வாழ்த்துக்கள். நான் அவங்க அம்மா டைரக்ட் பண்ணும்போது நான் அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கேன். நான் டான்ஸ் அசிஸ்டண்ட்டாக. நன்றி. இது பெரிய ஒரு கலை குடும்பத்தின் பழைய நினைவுகள் எல்லாம் இங்கே வருகிறது. மறதிக்கு மன்னிக்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடகங்களுக்கு வணக்கம். ஆக்சுவலாக நான் இந்த படம் மலையாள படத்தோட கதையை நான் பீட்சா பண்ணும்போது அதோட அசிஸ்டன்ட் சொல்லியிருந்தேன், 22 ஃபீமேல் கோட்டையும். அந்த கதை கேட்கும்போது அப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நான் பண்ணணும்னு ஆசைப்பட்ட படம். தெரில, நான் ஸ்ரீபிரியா மேடம் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு போடும்போது தான் சொன்னேன் அவங்ககிட்ட, நான் ரொம்ப ஆசைப்பட்ட படம் மேடம், பட் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. பட் ட்ரெய்லர்ஸ் பார்த்தேன், சூப்பராக இருந்தது. அதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம்னா, சாதாரண இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட் சொல்லும்போது இதில் காமெடி இருக்குது அப்படிங்கிற சில இடத்துல ட்ரெய்லரில் கட் பண்ணுவாங்க. பட் அது எதுவுமே இல்லை. இட்ஸ் அ சீரியஸ் ஃபிலிம் அப்படிங்கிற ட்ரெய்லர் சூப்பராக சொல்லிச்சு.
அண்ட் அதில் வந்த டயலாக்ஸ் அண்ட் ஓவரால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரிவன். தேங்க்ஸ் மேடம், தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் காலிங். எல்லோருக்கும் வணக்கம். மோகன் ராம் வந்து எனக்கு ஒரு சின்ன டிப் கொடுக்குறாரு. எனக்கு தெரியவே தெரியாத மொழியான ஹிந்தியில் பேச சொல்லி, அப்போ தான் நான் பேச மாட்டேன்னு அவருக்கு ஒரு ஆசை போல இருக்குது. மேடையில் இருக்கும் என்னுடைய திரை உலக குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. த யங்கர் ஜென்ரேஷன் ஆர் ஆல்சோ ஹியர். விதுலேகா அண்ட் நித்யா அண்ட் கிரிஷ் அண்ட் விஜய் சேதுபதி அண்ட் we are all big fans of yours at home. ஸோ எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்ரீபிரியா அண்ட் ராஜ்குமார் ஒரு சின்ன ஒரு இடைவெளிக்கு அப்புறம் மறுபடியும் we are interacting with both of them. எல்லாம் அவங்க சொன்ன மாதிரி எல்லாரும் பிஸியாக போய்டுறோம் அவங்களுடைய வேலை, குடும்பம், குழந்தைகள், ஃபேமிலி அப்படின்ட்டு. இப்போ மறுபடியும் அவங்கள சந்திச்சதில் யூனோ வெரி ஆஃபன் we interact. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிரியா, I'm going to take a few minutes, things that you don't know, அதெல்லாம் சொல்ல போகிறோம். முருகன் காட்டிய வழி உங்களுடைய முதல் படத்தில் உங்களுடைய டயலாக் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா தெரில, எனக்கு ஞாபகம் இருக்குது. சின்ன சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு ஒன்று சொல்லுவீங்க, சுருட்டத்தலை சுப்பையா, தொங்கு மீச ரங்கையா, ஏமாந்து போனியா சூ அப்படின்பீங்க. அது அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பீங்க. உங்களோட ஃபேன்ஸாக இருந்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பாவோட நிறைய படங்கள் நடிச்சிங்க. ஸ்ரீதேவி, பிரியா அண்ட் யூனோ ஜெயசுதா, தேர் ஆல் லைக் ரியலி ஃபேமிலி டு அஸ். and we grew up watching the camaraderie and the happiness. எல்லாமே உங்களுடைய படங்கள் எல்லாம் பார்த்துட்டு யூனோ we used to be big fans. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா மணி இஸ் a bigger fan of yours. ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. உங்களோட ஸ்டைல் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா படத்துலையும் சொல்லுவார், ஹீரோயின் வந்து ஸ்ரீபிரியா ட்ரெஸ் பண்ண மாதிரி அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அவங்க படத்தில் நீங்கள் நடிக்கல, ஆனால் உங்களுடைய குரல் வேணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு எங்களோட ஜெயசுதாக்கு நீங்கள் குரல் கொடுத்தீங்க. அதுலேயாவது அவருக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது. ராஜ்குமார், ஐ ஒர்க்ட் வித் ஹிம். ஹீ இஸ் சச் அ ஃப்ரெண்ட்லி பர்சன். லதா மேடமோட பிரதர் ஆச்சே. ஸோ அவங்க எவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக இருந்தாங்க அப்படிங்கிறத கமல் கிட்ட கேட்டால் சொல்லுவார் கதையெல்லாம். கமல் கிட்ட தனியாக ஒரு 5 minutes இருந்தால் பார்க்கலாம். நளினி அப்படின்னு தான் உங்களை எங்கள் எல்லாருக்குமே தெரியும். தூரத்துலேருந்து பார்த்து ரசித்ததில் கமல் நாங்கள் எல்லாருமே ஒன்று. மணிஸ் காலேஜில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அதெல்லாம் பழைய நினைவுகள். ஸோ அவங்களுடைய பிரதரான ராஜ் கூட 2 படத்தில் நடிச்சிருக்கேன். ஹீஸ் அ மேன் வித் அ வெரி ஜெனரஸ் ஹார்ட், அ பிக் ஹார்ட், வெரி நைஸ் பர்சன் அண்ட் வெரி ஹாப்பி பிகாஸ் அவருடைய குட்வில் இங்கே நிறையா இருக்குது. அண்ட் இஸ் சச் அ ஃப்ரெண்ட்லி அண்ட் வெரி அன்அஸ்யூமிங் பர்சன். அண்ட் ஒரு நல்ல படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸ்மார்ட் கேர்ள், ஸ்மார்ட் மீன்ஸ் ஆப்சல்யூட்லி ஸ்மார்ட் ஷி இஸ். அவங்க கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. கன்னடம் அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க, மலையாளம் பேசுகிறாங்க, இங்கிலீஷ் பேசுவாங்க, தமிழும் பேசுகிறாங்க. ஷீ இஸ் அ லிங்குவிஸ்ட். ஒரு சவுத் இண்டியன் ஹீரோயின் அப்படின்னா அதுக்கான எல்லா அடையாளங்களும் உங்களுக்கு இருக்குது. ஸோ பியூர்லி சவுத் இண்டியன் ஹீரோயின் அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ திங்கிங் ஆக்டர். ஸோ ஐ விஷ் ஹர் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐ விஷ் கிரிஷ் a fantastic debut and Naresh is here, Viduleka is here. Wishing the whole team great success and thank you for inviting. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும், இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம். அண்ட் ஸ்ரீபிரியா பற்றி ஐ வாண்ட் டு விஷ் ஆல் தி பெஸ்ட், கங்க்ராட்ஸ். அதாவது ஆர்டிஸ்டில் வந்து அவங்க ஸ்மார்ட்டாக இருந்தாங்க, நல்லா நடித்தாங்க, எல்லாமே ஓகே. பட் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்டெலிஜென்ட் விமன் அப்படின்னா கையண்ணி சொல்லலாம். அதில் அவங்க ஒருத்தர். ஷீ இஸ் வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் அவங்க அதை காட்டிக்க மாட்டாங்க. பட் அது ஒரு தன்மை. அது மட்டும் இல்லை, நீங்கள் எடுத்திருக்கிற கதை வந்து ஒரு சமூக உணர்வோடு நீங்கள் எடுத்திருக்கீங்க. அதாவது இன்னைக்கு நாட்டில் நடக்கிற நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து இது ஒரு பக்கம் அப்படிங்கிற மாதிரி, இது ஒரு வேற ஒரு பக்கமாக யூ ஆர் ட்ரைங் டு கிவ் ஆன்சர் whether it is right or wrong, but you are trying to express something which is so genuine. ஏன்னா இப்போ குறை சொல்கிறதுக்காக இல்லை, இப்போ நான் கொஞ்சம் காலமாக நிறைய படங்கள் பார்க்க போகும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. காலையில் ஏன்னு ஹீரோ வந்து இன்னைக்கு எந்த பொண்ணை சைட்டு மச்சான், எந்த பொண்ணை சைட் அடிக்கலாம் மச்சான் அப்படின்னு அவன் கேட்குறான். கூட ஒரு ஆள் அவர் கூட மச்சான் அந்த தெருவில் ஒரு பொண்ணு போயிட்டு, அதாவது காலையில் ஏன்னு அவங்க எந்த பொண்ணை சைட் அடிக்கணும், அதுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு ஆள். அப்புறம் டெஃபினட்டாக ஒரு முன்னெல்லாம் ஒரு படத்தில் சில்க் சுமிதா இருக்கணும், அவங்க ஒரு டான்ஸ் இருக்கணும், ஒரு பாட்டு இருக்கணும்னா இதில் வந்து கண்டிப்பாக டாஸ்மாகில் ஒரு சீன் இருக்கும். அந்த டாஸ்மாகில் உட்காந்து மச்சான் அவன் வந்து என்னை வேண்டான்ட்டான். அப்புறம் அந்த ஹீரோ காலையில் ஏஞ்சி அப்பா அவள் பார்க்குறாரு, டே பேடு
என்னடா பொத்திக்கிட்டு போடான்னு அப்பா கிட்ட பேசுறாரு. ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருக்குது இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது. நித்யா மேனன் எனக்கு இப்போ தான் சொன்னாங்க, சித்தி ஹிந்தியில் எடுக்க போகும்போது அதில் டாட்டர் கேரக்டர் அவங்க தான் நடித்தாங்கன்னு எனக்கு தெரியல, இப்போ தான் தெரிஞ்சது. யூஆர் ஒண்டர்ஃபுல், யூஆர் அ வெரி டேலண்டட் ஆக்ட்ரஸ் அண்ட் ஸ்ரீபிரியா ஹேஸ் செட் ஸோ மச் அபவுட் யூ. அண்ட் ஐ விஷ் கிரிஷ், ஜெயபாரதி அவங்களோட சன், ஐவ் சீன் ஹிம் ஆஸ் எ ஸ்மால், எல்லாரையும் சின்ன பசங்களாக பார்த்தேன். இப்போ அது மேடையில் சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பட் ஓகே. நான் உள்ளே வந்தேன்னு அதான் சொன்னேன், நிக்கில பார்த்தேன்னு விஜய் சேதுபதியை பார்த்தேன்னு சொன்னேன், நிக்கில பார்த்தேன்னு யார் இது பிசாசி மாதிரி ஒரு ட்ரெஸ். காலையில் இப்போ ஒருத்தர் சொன்னார், காலையில் பேப்பர் படித்தோன்னே அது ஷர்ட்டாக போட்டுட்டு வந்துட்டாருன்னு. ஸோ எனிவே, wonderful being here. And really from the bottom of my heart, I wish you all the success. Thank you. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம். இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தை என் தம்பி ராஜ்குமார் அவர்கள் தயாரித்திருக்கிறார்கள். அவர் மனைவி ஸ்ரீபிரியா இயக்கியிருக்கிறார்கள். அதாவது இப்போ எல்லாம் ஒரு மாதிரி கமர்ஷியல் படங்க வர இந்த நேரத்தில் இந்த மாதிரி கருத்துள்ள பெண்களுக்கான அநீதி எதிர்க்கிற ஒரு படம், சோஷியல் சப்ஜெக்ட், அது ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க. அதுக்கு என் பாராட்டுக்கள். இங்கே பார்த்த டீசர் ட்ரெயிலெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இந்த படத்தை பற்றி பாராட்டிக்கிறது சொல்கிறதெல்லாம் என்ன நானே பாராட்டிக்கிறது போல இருக்கும். நித்யா மேனன் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி கிரிஷ், சத்தா, சின்ன வயசுலேருந்து பார்த்தது நானும் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா எல்லா பர்த்டேக்கும், என் பசங்க பர்த்டேக்கு, எல்லா பர்த்டேக்கும் கிரிஷ் இருப்பாருங்க. எல்லா பசங்களும் எல்லாம் என் கண்ணு முன்னே வளர்ந்த பசங்க. அப்போ தான் தெரியுது நமக்கு வயசாகி போச்சுன்னு. அதே மாதிரி ராதிகா பொண்ணும் நம்பவே முடியாது. சின்ன குழந்தை, பிறந்த குழந்தைலேருந்து பார்த்துருக்கேன். ஒரு நாள் ரொம்ப சீரியஸாக அவன் வந்து என்கிட்ட வந்தா, ஆண்டி இந்த பாருங்க, நீங்கள் தான் என் அம்மா நினைக்கிறேன், பாருங்க நம்ம கலர் ஒரே மாதிரி இருக்கு, இவங்க என் அம்மா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கா. அது மாதிரி எல்லாம் நம்ம பார்த்து வளர்ந்த பசங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜெயபாரதி அம்மாவுக்கும் என் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். இந்த படத்தை சம்பந்தப்பட்ட குழுவினர் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். முதல்ல ராஜகுமார் சேதுபதிக்கு ரொம்ப மனமார்ந்த பாராட்டுக்கள். கனவுல அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம்ங்கிறதா ஸ்ரீபிரியா பாட வேண்டிய பாட்டு. இப்படி ஒரு விழா நடக்கும், இப்படி ஸ்ரீபிரியாவுக்கு ஒரு பாராட்டு நடக்கும்னு என்னைக்கும் ஒரு 18 வருஷத்துக்கு முந்தைய நினைச்சவல்ல நானும் ஒருத்தன். ஏன்னா இந்த கதையை சொல்லும் பொழுது நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், பிரியாட்ட ஒரு கதாசிரியனாக. வலியை மையப்படுத்திய படங்கள் எல்லாம் பெரிய வரலாறு படைச்சிருக்குமா, அது ஒரு பெண்ணினுடைய வலியை மையப்படுத்தினால் சினிமா உலகத்தினுடைய பல்கலைக்கழகம் பாலச்சந்தர் அன்னைக்கு கொடுத்த அரங்கேற்றமும், நீ நடித்த அவள தொடர்கதையும் அன்னைக்கு, அதே மாதிரி இன்னைக்கு இந்த படம் உனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொன்ன. ஸ்ரீபிரியா பொறுத்த வரைக்கும் எங்கிட்ட அடிக்கடி சேலஞ்சு பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். நீ இன்விடேஷனை பாரு மாமா, அப்புறம் பேசுனா. இன்விடேஷனை பார்த்தேன், நீ கதையை சொல்லிட்ட, அதில் உள்ள ஒவ்வொரு வரியிலையும் உணர்வை சொல்லியிருக்க. ஒரு பெண்ணினுடைய வலி ஒரு பெண்ணால் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது இதற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்கிறதுமா, இதை இந்த இறந்த கால எழுத்தாளன் சொல்கிறேன்னு சொன்னேன். இப்போ இங்கு இதில் பங்கெடுத்துக்கிட்ட எல்லாருக்கும், குறிப்பா இன்றைய கண்ணதாசன்னா முத்துக்குமார் உள்பட எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். ஸ்ரீபிரியா கண்டிப்பா ஒத்துக்குவாங்க. என்னைக்கோ ஒரு நாள் இப்படி ஒரு நடக்கும், நீ ஒரு பெரிய எழுத்தாளராக இயக்குனராக வருவேன்னு சொன்னேன். இன்னைக்கு நானே இருந்து அதை பார்த்தேன். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் கேபி சார், வியட்நாம் சுந்தரம் சார் உள்ளிட்ட பெரியவர்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், பார்வையாளர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். மாலினி 22, பாளையங்கோட்டை. இந்த படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என தொடர்ந்து தயாரிக்க போவதாக சொன்னார்கள். உலகில் எந்த மொழியில் இந்த படத்தை எடுத்தாலும் இந்த படம் வெற்றி அடையும். ஏனென்றால் உலகந்தோறும் தினம் தினம் இந்த படத்தின் கதை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெண் அழுதால்
இரு கைகளை தொழுதால் அதைவிட பாவம் உலகத்தில் எதுவுமே இல்லை. நதியை விட கடலை விட மிகவும் ஆழமானது பெண்களின் கண்ணீர் துளி என்று மாலதி மைத்ரி என்கிற ஒரு கவிஞர் எழுதியிருக்கிறார். நதியை விட கடலை விட ஆழமானது பெண்களின் கண்ணீர் துளி. புயலை விட பூகம்பத்தை விட மிகவும் வலிமையானது பெண்களின் கோபம் என்பதுதான் இந்த படத்தின் கதை. ஒவ்வொரு பெண்ணும் சமையலறையின் உப்பிடமிருந்து தனக்கான விசுவாசத்தை பெற்றுக்கொள்கிறாள். வெங்காயத்திடமிருந்து தனக்கான கண்ணீரை பெற்றுக்கொள்கிறாள். இட்லி தட்டுகளிடமிருந்து வெந்து தணியவும் ஈர விறகுகளிடமிருந்து உள்ளுக்குள் புகையவும் கற்றுக்கொள்கிறாள். ஒரு சில பெண்களே மிளகாயிடமிருந்து கோபத்தையும் காரத்தையும் கற்றுக்கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக இந்த படத்திலே அந்த மாலினி கதாபாத்திரத்தை வடிவமைத்திருக்கிறார்கள். இந்த படத்திலே 6 பாடல்கள் நண்பர்கள் அரவிந்த் சங்கர் இசையமைத்திருக்கிறார்கள், இணைந்து இசையமைத்திருக்கிறார்கள். இந்த 6 பாடல்களும் காதல் பாடல்கள் இல்லை. அதற்காகவே நான் ஸ்ரீபிரியா மேடத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிலே எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல், பாரதியாருடைய வரிகளில் இந்த பாடலை தொடங்க வேண்டும் என்று ஸ்ரீபிரியா மேடம் கேட்டுக்கொண்டதால் அந்த பாரதியாருடைய வரிகளிலேயே அந்த பாடலை தொடங்கியிருக்கிறோம். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமை கொளுத்துவோம், மங்கை தம்மை கொடுமை செய்யும் தீமை கொளுத்துவோம். பார்க்கும் கண்ணெல்லாம் பெண்ணை மொய்க்கும் ஈ என்றால் அந்த ஈயை தீ வைக்க வேண்டும். தாயும் பெண்தானே வீட்டில் தங்கையும் பெண்தானே அங்கே சபல பார்வைகளா தோன்றும். பச்சை கிளி அல்ல பெண்கள் வெட்டும் கிளி என்றும் அச்சம் வர வேண்டும் கண்ணில். இச்சை பொருள் அல்ல பெண்கள் இன்னொரு உயிர் என்று நட்பின் சிநேகம் வர வேண்டும் நெஞ்சில். ஆணும் பெண்ணும் பூமியில் வந்தது அன்பை சொல்லி வாழ்ந்திடவே, ஆதியில் எங்கோ தவறு நடந்தது பெண்ணை வைத்தோம் தாழ்ந்திடவே, வா வா போராடு சாய்ப்போம் வேறேடு என்று இந்த பாடல் தொடரும். எனக்கு இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, நான் உதவி இயக்குனராக இருந்த காலகட்டத்தில் நாங்கள் கையில் தான் எழுதுவோம் காட்சிகளை. அது கார்பன் பேப்பர் வச்சு எழுதுவோம். இன்றைக்கு எல்லாரும் லேப்டாப்பில் எழுதிட்டு ஸ்பைரல் பைண்டிங்கில் கொடுக்குறாங்க. முதல்ல நான் இந்த படத்தோட முதல் பாடலுக்காக ஸ்ரீபிரியா மேடத்தை சந்தித்த போது அவர் கதை சொல்லும்போது அழகாக மணிமணியாக முத்த கையில் சீன் எழுதி அந்த படித்து காட்டினாங்க. கையெழுத்து நல்லா இருக்கு மேடம், யார் எழுதுனது? நான் தான் சார் எழுதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மறுபடியும் பழைய அந்த கையெழுத்து வடிவத்தை பார்க்குறது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த பாடல்களை நான் சொல்ல அவங்களே எடுத்து வச்சுக்கிட்டு சொல்ல எழுதுவாங்க. எந்த விதமான ஒற்றுப்பிழை எழுத்துப்பிழை இல்லாமல் அவங்க எழுதுறது இன்னும் ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அந்த ரசனை இந்த படத்தில் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் தெரியுது, இந்த ட்ரெய்லர்லையும் தெரியுது, பாடல் காட்சியிலும் தெரியுது. இந்த படத்தின் இசையமைப்பாளர்கள் அரவிந்த் சங்கர் அவர்களுக்கும் இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். லதா அவர்கள், மேடையில் அமர்ந்திருக்கும் சூர்யா அவர்கள், மேடையில் இருக்கும் கேஆர் அவர்கள், ஒவ்வொருவருக்கும் வணக்கம். நான் இதுவரை ஒரு முறை சொன்னேன், எனது தாயின் மொழி தெலுங்கு, எனது தாய்மொழி தமிழ் என்று. நான் பிறந்து வளர்ந்து படித்தது சென்னை, தமிழ்நாடு. நடித்தது தெலுங்கு படத்தில். தெலுங்கில் 100 படம் மேல் நடித்திருக்கிறேன். ஆனால் தமிழில் புத்தம் புதுசு ஏறத்தாழ. I feel I'm very lucky. Vanakkam. Thank you everybody for coming here. I would like to thank everybody, women and men who have been a part of the making of this film, starting with Shripriya Aunty, whose vision it was, whose passion it was to speak about something like this. This has been happening, we see it in the news so often, and it was her wish to bring out a film like this to a much bigger audience, Tamil and Telugu, so everyone can watch a film like this. And how perfect that people like Suhasini Amma and Radhika madam and Lizzie madam and everybody to be here. So I thank all the beautiful women, that is Malini 22 Palayam Kottai. So thank you everybody. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள்.
friends, family, thank you very much for coming. மாலினி 22 பாளையங்கோட்டை இந்த படம் எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் சொல்லிட்டாங்க, இட்ஸ் சென்சிட்டிவ் சப்ஜெக்ட். ஒரு மலையாள படத்தோட ரீமேக் இது. 22 ஃபீமேல் கோட்டயம். இது மலையாளத்தில் ஒரு மிக வெற்றிகரமான படமாக இருந்துச்சு லாஸ்ட் இயர். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட், ஒரு மெசேஜ் கன்வேயிங் ஃபிலிமாக இருந்துச்சு. ஸோ அதே மேஜிக்கை நாங்கள் இந்த தமிழ்லையும் தெலுங்குலையும் பண்ணியிருக்கோம். அந்த படத்தை அதே மேஜிக்கை ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம், நான் முழுசாக நம்புகிறேன். அதுக்கு வேண்டி ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, சப்போர்ட் ஸ்டாஃப், க்ரூ, ஐ மீன் கேமரா, எடிட்டர்ஸ், பியூட்டிஃபுல் மியூசிக் பை அரவிந்த் அண்ட் சங்கர் சார்ஸ், அவங்க எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த படம் தமிழ்லையும் தெலுங்குலையும் உங்களுக்கு ஒரு என்ஜாயபிள் படமாக மட்டும் இல்லாமல் ஒரு உங்களோட சென்சிட்டிவிட்டிஸ் எல்லாம் தொட்டு ஒரு மெசேஜ் கன்வேயிங் ஃபிலிமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுக்காக நீங்கள் எல்லாரும் உங்களோட ப்ரேயர்ஸும் பெஸ்ட் விஷஸும் எங்களோட இருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச். இன்றைக்கி நம்ம தினமும் செய்திகளில் காண ஒரு முக்கிய கருத்தை மையமாக கொண்டது இந்த படம். இந்த படத்தை பற்றி பத்திரிகை நண்பர்கள் என்னை கேட்குற கேள்வி, இது ஆண்களுக்கு எதிரான படமா அப்படின்னு. நம்ம வீட்டில் ஒரு பொண்ணுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அம்மா, அக்கா, அத்தை இவங்க மட்டும்தான் வருத்தப்படுவாங்கன்னு கிடையாது இல்லையா? அப்பா, அண்ணன், மாமா எல்லாரும் வருத்தப்படுவாங்க. பொதுவாக தமிழ் படங்களில் வில்லனாக ஆண்களை தான் சித்தரிக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நம்ம யாரும் கேட்குறது கிடையாது, இது ஆண்களுக்கு எதிரான படமான்னு. ஒரு பெண் இயக்கிறதுனால அந்த கேள்வி எழுந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இது ஆண்களுக்கு எதிரான படமாக நிச்சயமாக இருக்காது. எனக்கு தெரிஞ்ச சினிமாவை கற்றுக் கொடுத்தவர்கள் நீங்கள் எல்லாம். உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டும் என்பது என் ஆசை, கனவு. என்னுடைய அத்தனை கனவுகளையும் நிறைவேற்றி கொடுத்துள்ளார் என் கணவர், இந்த கனவையும் சேர்த்து. நன்றி ராஜ்குமார் அவர்கள். ஒரு சின்ன ஒரு விஷயம் அவுட் ஆஃப் திஸ் திங். நேற்று ஏதோ ஒரு பத்திரிக்கையில் என் ஃபோட்டோவும் ராஜ்குமார் ஃபோட்டோவும் போட்டு ஸ்ரீபிரியா அன்பு சகோதரருடன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. தேங்க்யூ. ஏன்னா நேற்றுலேருந்து அவர் என்கிட்ட சிஸ்டர் நான் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறார். தேங்க்யூ வெரி மச் ஆனந்த விகடன். அண்ட் பிரியன் சார் வரேன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டாரு. பட் இருந்தாலும் பிரியன் சாரை விட லிசி தான் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. தேங்க்யூ லிசி, நீங்கள் ரொம்ப அழகாக பேசுனீங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறையா என்னை பற்றி பேசுங்க. She spoke very well. Thank you. And she's also on behalf of my dear friend Priyan here. Thank you very much, Lissy. And finally, I would like to thank Think Music. I'm sure you'll be proud to launch Arvind and Shankar with your good music. நான் எல்லா பெருமைகளையும் அடைய என்னை கருவாக்கி உருவாக்கிய என் அம்மா கிரிஜா சுவாமி அவர்களுக்கும் நன்றி. வணக்கம்.